அனைவருக்கும் வணக்கம். இன்று DSP Mutual Fund இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டின் கவர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி விவாதிப்போம். தற்போதைய சூழலை நன்றாக புரிந்து கொள்ள முதலில் அதன் ஹிஸ்டரியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. 1976ஆம் ஆண்டில் வான்குவார்டின் ஃபவுண்டர் ஜாக் போகல் என்று அழைக்கப்படும் ஜான் சி போகல் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை தொடங்கினார். இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் வான்குவார்ட் 500 இண்டெக்ஸ் ஃபண்ட் என மறுபெயரிடப்பட்டது. இது 500 பெரிய US கம்பெனிகளை கொண்ட S&P 500 இண்டெக்ஸை கண்காணித்தது. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றிய கருத்து என்னவென்றால், அதன் லான்ச் முற்றிலும் தோல்வி அடைந்தது. இண்டெக்ஸில் உள்ள அனைத்து ஸ்டாக்குகளையும் வாங்குவதற்கு தேவையான ஃபண்டை கூட அவர்களால் திரட்ட முடியவில்லை. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒரு இண்டெக்ஸை ஒத்திருக்கும் துறைகளில் போதுமான ஸ்டாக்குகளை வாங்கினார்கள். இறுதியில் அது நன்றாக செயல் புரிந்தது. இன்று இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் என்பது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்களிடையே மிகவும் பிரபலமான பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் முறைகளில் ஒன்றாகும். இந்தியாவில் கூட பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது ஊக்கமளிக்கும் போக்குகளை காட்டுகிறது. 31 மார்ச் 2020 முதல் 31 மார்ச் 2023 வரையிலான காலகட்டத்தில் இண்டெக்ஸ் ஃபண்டின் நிகர AUM மேனேஜ்மெண்ட்டின் கீழ் உள்ள அசட்ஸ் மதிப்பு ரூபாய் 8089.01 கோடியிலிருந்து ரூபாய் 1,67,517.16 கோடிகளாக உயர்ந்துள்ளது. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் கிடைக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்களின் எண்ணிக்கையும் 32 177ஆக உயர்ந்துள்ளது. அப்படி என்றால் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஏன் மிகவும் பிரபலமாகின்றன? அதன் குறைந்த செலவு முக்கிய நன்மைகளில் ஒன்றாகும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஒரு இண்டெக்ஸை கண்காணிப்பதன் மூலம் பாசிவ் முறையில் ஆப்ரேட் ஆவதால் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்முக்கு குறைவான டிரான்சாக்ஷன்கள் மற்றும் குறைந்த ரிசர்ச் தேவைப்படுகிறது. இது இறுதியில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கான செலவை குறைத்து சேவிங்ஸுக்கு வழிவகுக்கிறது. அதன் பிரபலத்திற்கான மற்றொரு கட்டாய காரணம் லோ கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அபாயமானது. அதன் பிரபலத்திற்கான மற்றொரு கட்டாய காரணமானது. நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்குகளிலும் இன்வெஸ்ட் செய்யாததால் அது உங்கள் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மோசமாக செயல்படும் ஸ்டாக்குகளின் இம்பேக்டை குறைக்கிறது மற்றும் உங்களுக்கு மிகவும் நிலையான மற்றும் லோ ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை வழங்குகிறது. ஒப்பீட்டளவில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்குக்கான வெளிப்பாடு மார்க்கெட் அடிப்படையிலான இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் குறைவாக உள்ளது. அது தவிர மார்க்கெட் பேஸ்டிலான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பலதரப்பட்டவை. எக்கனாமியின் மல்டிபிள் செக்டர்ஸ்களுக்கு வெளிப்பாட்டை வழங்குகின்றன. இந்த டைவர்சிஃபிகேஷன் அபாயத்தை பரப்பவும் மார்க்கெட்டின் ஓவரால் growth-ஐ பிடிக்கவும் உதவுகிறது. மேலும் அதனுடன் வரும் மேனேஜ்மெண்ட்டின் எளிமையை மறந்துவிடக்கூடாது. சுறுசுறுப்பாக மேனேஜ் செய்யப்படும் ஃபண்டுகளை போலன்றி இண்டெக்ஸ் ஃபண்டுகளுக்கு இன்வெஸ்டர்ஸின் பங்கில் மிக குறைந்த எஃபோர்ட் தேவைப்படுகிறது. மார்க்கெட்டை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய அவசியமில்லை அல்லது ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்குகளின் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் சீரீஸின் அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள். அதுவரை கீப் இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.